பொதுவாக இந்த நேரத்தில் எழுந்து நாம் சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்தால் அதுல என்ன பலன்கள் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஒரு 10 வகையான பலன்களை அறிஞர்கள் நமக்கு ஹதீசுகளின் வழியாக தெரிவிக்கிறார்கள். முதலாவது, ஒரு சுன்னத்தை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கிறது. இரண்டாவது, ஒரு பரக்கத்தான உணவை சாப்பிட்ட பாக்கியம் கிடைக்கிறது. மூன்றாவது, யூதர்களுக்கு நாம் முரண்பட்டோம் என்ற நன்மை கிடைக்கிறது. நான்காவது, நீண்ட நேரம் நாம் நோன்பு வைப்பதால் அந்த நோன்புக்கான பலம் நம்முடைய உடலுக்கு சற்று அதிகமாக கிடைக்கிறது. ஐந்தாவது, தஹஜ்ஜுத் தொழுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. ஆறாவது, துவா செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. ஏழாவது, சுபுகு தொழுகை தவறாமல் தொழுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. எட்டாவது, அந்த சுபுகு தொழுகையை ஆண்கள் ஜமாத்தோடு தொழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. ஒன்பதாவது, குர்ஆன் திலாவத் என்ற குர்ஆன் ஓதுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. பத்தாவது, அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கும் இஸ்திக்பார் செய்வதற்குமான வாய்ப்பு கிடைக்கிறது. இப்படி ஒரு 10 விஷயங்கள் மிக எளிதாகவே சஹர் நேரத்தில் நாம் எழுந்து சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்வதால் நமக்கு இந்த விஷயங்கள் மிக எளிதாக கிடைக்கிறது. ஒரு 4 மணிக்கு நாம் எழுந்திருக்கிறோம் என்றால் 5:25க்கு வாங்கு சொல்லப்படுகின்ற வரை உள்ள அந்த 1.5 மணி நேரத்துல நமக்கு இந்த அமல்கள் எல்லாம் மிக எளிதாகவும் மிக தாராளமாகவும் கிடைத்து விடுகிறது. ஆனால் நாம இரவுல 12 மணிக்கு அல்லது 11 மணிக்கு நம்முடைய கடைகள் எல்லாம் தொழில்கள் எல்லாம் முடித்து விட்டு வந்த பிறகு மணி 12 ஆயிருச்சு, ஒரே அடியா சாப்பிட்டு விட்டு நாம் படுத்து விடுவோம் என்று அதையே சஹர் உணவாக சாப்பிட்டு நாம் தூங்கும் பொழுது மேலே கூறப்பட்ட இத்தனை பாக்கியங்களும் நல்ல வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்காமலேயே போய்விடுகிறது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்.